கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் 2025ஆம் வருஷத்தில் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2025ஆம் வருஷத்தில் நம்மை கர்த்தர் நடத்த வல்லவராகிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் சொல்லுகிறதான காரியம், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவர். அது மாத்திரம் இல்லாதபடி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து. இன்றைக்கு அநேகர் போதகம் பண்ணுவார்கள். நண்பர்கள் சொல்லுவார்கள், பெற்றோர்கள் சொல்லுவார்கள், உறவினர்கள் சொல்லுவார்கள். எல்லாரும் போதிக்கிறது, சொல்லுகிறது எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அநேக காரியங்களை அவர்கள் சொல்லுகிறபடி நாம் செய்வோமானால் அது முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் அந்த வார்த்தைகள், உபதேசங்கள் நமக்கு இருக்காது. கேட்கிற நேரத்தில் நமக்கு அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்மை ஆண்டவர் இந்த 2025ஆம் வருஷத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு போதிக்கிறதை கேட்கிற காது நமக்கு வேண்டும். வசனம் சொல்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். அவர் சொல்கிறத கேட்கிறது காது வேணும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, உபதேசங்களை, வசனங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு மனம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறதுக்கு காது வேண்டும், ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனம் வேண்டும். கர்த்தருக்கு கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த 2025ஆம் வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் போதிக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆண்டவர் நமக்கு எப்பவுமே ஆதாயம் இல்லாத காரியத்தை அல்லது ஆசீர்வாதம் இல்லாத காரியத்தை, தீமையான காரியத்தை, நஷ்டமான காரியத்தை போதிக்க மாட்டார். கர்த்தர் நமக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்காக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டு, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே அவரை தேட வேண்டும். அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அவருடைய உபதேசத்தை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் கேட்போமானால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை கர்த்தர் போதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தர் போதிப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சொல்லுகிறபடி நம்முடைய செவியை சாய்த்து நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு உண்டாயிருக்குமானால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான செய்திகளை நாம் கேட்க வேண்டியதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும், அப்போது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால். ஆண்டவுடைய கற்பனைகளை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவுடைய கற்பனையின்படி நடக்கிறது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேக பிரசங்களை கேட்கிறோம், அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்றதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இந்த தீர்க்கதரிசன வசனத்தை இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்வர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. நாம் 2 காரியம் செய்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம். அநேக நேரங்கள் அதை கை கொள்றதில்லை. நாம் அதை கை கொள்ளாமல் நம்ம ஆண்டவர் மேலே குறை சொல்லிகிட்ருப்போம். 2024 எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு ரொம்ப போராட்டமாக இருந்தது. 2024 நான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தேன்.
2024 இப்படியே போயிடுச்சு, இருட்டாக போயிடுச்சு, கஷ்டமாக போயிடுச்சு, கண்ணீராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் புலம்புறோம். அது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் பாருங்கள், 18ஆம் வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும், அப்போது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கவனிக்கிறது இல்லையே, ஆண்டோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கறது இல்லையே. ஆண்டவர் சொன்னால் அதை அலட்சியம் பண்ணுறோமே, பாஸ்டர் சொன்னால் அலட்சியம் பண்ணுறோமே, நான் படிக்கிற வார்த்தைகள் உணர்த்தும் போது அலட்சியம் பண்ணுறோமே, அப்போது நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18ஆம் வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். இன்றைக்கு நலமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய கற்பனைகளை கவனிக்க வேண்டும். கற்பனைகளை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம், கேட்கிறோம், இதில் எழுதியிருக்கிறது நாம் கை கொள்கிறதில்லை. நாம் கை கொள்வோமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். எனவே எனக்கு அன்பானவர்கள், இந்த வசனம் அப்படி தான் சொல்லுவார். ஆண்டவர் இந்த வருஷத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதே நமக்கு போதிப்பார். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நம்ம நடத்துவார். இந்த 2025ஆம் வருஷத்தில் நீ என்னை யார் நடத்துவாங்க, எனக்கு யார் ஆலோசனை சொல்லுவாங்க, எனக்கு யார் வழிகாட்டுவாங்க, யார் எனக்கு என் கூட இருப்பாங்க, இப்படி எல்லாம் அநேக நேரங்களில் நம்ம 1ஆம் தேதி நேற்று கவலைப்பட்டிருப்போம். 1ஆம் தேதி ஆரம்பத்தில் கவலைப்பட்டிருப்போம். நிறைய வாக்குத்தத்த வசனங்களை சபையில் பாஸ்டர்மார்கள் சொன்னால் கூட, நமக்கு ஆவியானவர் உணர்த்தினா கூட அந்த ஒரு பக்கம் கவலை இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு யார் என்ன காரியங்கள் செய்வாங்க, நமக்கு யார் என்ன உதவி செய்வாங்க, நம்ம யார் சரியான விதத்தை நடத்துவாங்கன்னு சொல்லி நமக்கு அநேக நேரங்களில் கவலை இருந்துட்டு தான் இருக்கும். அது இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம விசாரிக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். நம்மை தேடி வருகிற ஆண்டவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்மை கைவிடாதிருக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இந்த 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொல்கிறார், நான் உனக்கு போதித்து. போதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், போதிக்கிறவர், நல்ல போதகர். மலை பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ஆண்டவர் போதித்தார். 3 நாள் தொடர்ந்து உபதேசம் பண்ணினார். எனக்கு அன்பானவரில் இந்த வசனம் சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம மேலே அவர் இரக்கமாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், நம்ம மேலே அவர் கவனமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாரும் கவனிக்கலையே, உங்களை யாரும் விசாரிக்கலையே, என்னை யாரும் பார்க்கலையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கவனிக்கிறார், கர்த்தர் நம்ம விசாரிக்கிறவர், கர்த்தர் நம்ம பார்க்கிறவர், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பானவரில் கர்த்தர் நடத்துவாரானால், கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுவாரானால், கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவாரானால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். அது இப்போ நாம் வாசித்த அதே அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் ஏசாயா 26ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நம்முடைய தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நம்ம போதிக்கிறவர், ஆனால் நம்ம தான் அவருடைய போதனைக்கு செவி கொடுக்கறதில்லை. பாஸ்டர்மார்கள் வசனத்தை சொன்னால் அதுக்கு செவி கொடுக்கணும். அவர்கள் சொந்த காரியத்தை சொல்கிறத காட்டிலும் சொல்லுவார்களானால் அதுக்கு செவி கொடுக்க வேண்டாம். பாஸ்டர்மார்கள் சொல்லுகிற உபதேசம், பாஸ்டர்கள் சொல்லுகிற வசனம், அது கட்டாயமாக நீங்களும் நானும் கை கொண்டு தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுவனே கர்த்தர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லிக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்தில், இந்த 2025ஆம் வருஷத்தில் நம்மை நடத்துகிற ஆண்டவர், சரியான பாதையில் நம்ம நடத்துகிறவர், நமக்கு சரியான வழிகாட்டக்கூடிய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. நம்முடைய ஜீவன், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய நல்ல சுகம் பலன், நம்முடைய ஆயுசு எல்லாம் கர்த்தருடைய கருத்தில். அவர் நம்ம இந்த 2025ஆம் வருஷத்தில் நன்றாக நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நல்ல அருமையான வசனத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவமாய்.
அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது அந்த 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன்னா துதிப்பேன். கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர், இந்த 2025ஆம் வருஷத்தில் நம்ம நடத்துகிறவர், நம் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவர். நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே என்று சொல்லிக்கிறார். ஆகவே கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். இந்த புதிய வருஷத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். முதல் காரியமாக தவறாமல் தினமும் ஜெபிக்க வேண்டும், முதல் காரியம். 2வது காரியம், வாரந்தோறும் ஆராதனைக்கு போக வேண்டும், சீக்கிரமாக போக வேண்டும், லேட்டாக போகக்கூடாது, ஆராதனைக்கு போகாமல் நிற்கக்கூடாது. 3வது காரியம், காணிக்கை தசம்பாகத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற 10 ரூபாயில் 1 ரூபாய் உங்கள் சபைக்கு, நீங்கள் எங்கே திருவந்து எடுக்கிறீங்களோ அந்த சபைக்கு கொடுங்க. காணிக்கை உங்கள் விருப்பப்படி தரலாம், ஆனால் தசம்பாகம் 10ல் 1 கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த 2025ஆம் வருஷத்தில் நான் இப்படி செய்வேன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணுங்கள். இந்த காரியங்களெல்லாம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நான் திரும்ப அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே. ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தர் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு போதித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய நல்ல வழியில் எங்கள் நடத்துகிறார். அந்த வார்த்தைகளை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த மக்களை ஆசீர்வதியும். இது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யும். ஆண்டவரை ஒளிபரப்புகிற ஜாய்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும், பணிபுரித்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த 2025ஆம் வருஷம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாய் காணப்படும்படி பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அருகில் வந்தார். கலங்கிடும் நேரம் பதறிடும் வேளை கர்த்தர் இயேசு அருகில் வந்தார். கண்ணீர் துடைத்து கவலையை மாற்றி இயேசனை நடத்தி வந்தார். கண்ணீர் துடைத்து கவலையை மாற்றி இயேசனை நடத்தி வந்தார்.